பண்ணணும்னு கற்றுக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வார்த்தை. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வார்த்தை. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். யார் சொன்னது? அப்ரகாம். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் செபிக்கிறேன், இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏன் கேட்கிறார்? ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து இருந்த பட்டணமாகிய சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னார். அந்த செய்தியை ஆபிரகாம் கேட்கிறான். ஆண்டு சொல்லிட்டாரு, சோதோம் கொமோரா பட்டணத்துடைய பாவம் பெருகிட்டு, அந்த பாவம் என்னுடைய சந்நிதியில் வந்துட்டு இனி என்னால் பொறுக்க முடியாது. பாவம் பெருகினால் அழிவு வரும். தேசம் எங்கும் பாவம் பெருகும் போது அழிவு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் யுத்தம் வந்திருக்கு. யுத்தம் ஏன் வந்தது சொல்லுங்களேன்? பாவம் பெருகிட்டு யுத்தம் வந்தது. யுத்தம் வாசல் வரைக்கும் வந்ததற்கு காரணம் பாவம் பெருகிட்டு. பாவம் பெருகின ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், அந்த தேசத்தை அழிப்பார். நோவாவின் காலத்தில் பாவம் பெருகிட்டு. பாவம் பெருகும் போது மனுஷர்கள் பெருக தொடங்கினது போல பாவம் பெருகிற போது ஆண்டவர் சொன்னா, ஜலத்தினால் என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். லோத்துடைய நாட்களில் பாவம் பெருகிட்டு. பாவம் பெருகும்போது ஆண்டவர் சொல்கிறார், அக்னியின் கந்தகத்தினால் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன். இப்படிதான் தேசத்திலே பாவம் பெருகும்போது அழிவு வரும். அழிவு நிச்சயமா வரும். ஆமென். அப்படியே பாவம் பெருக ஆரம்பிச்சு ஆண்டு சொல்ல நான் தேசத்தை அழிக்க போகிறேன். ஆனால் அங்கே குடியிருந்த ஒரே ஒரு குடும்பம், லோத்துடைய குடும்பம், அதாவது ஆபிரகாமுடைய சகோதரருடைய குடும்பம் அங்கே தங்கி இருக்கு. அப்போ ஆபிரகாம் இந்த செய்தியை கேட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்தில் பேச ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு முன்பாக நிற்க ஆரம்பித்தான். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு இந்த செய்தி, தேசத்தில் யுத்தத்தின் செய்தியை நம்ம கேட்குறோம். அழிவின் செய்தி. பீரங்கி குண்டு வெடித்து எல்லாரும் ஆகோஷமா நம்ம இந்தியா பாஸ் ஆயிட்டுன்னு கை தட்டலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு அப்பாவி ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இராணுவம் பலத்ததுன்னு சொல்லலாம், ஆனால் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தான். ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்களை, இன்றைக்கு நாம் சும்மா இருக்கல்ல, ஏதோ சாப்பிட்டு தூங்க அல்ல, ஏதோ பார்த்தோம்னா பெண் கொண்டோம் பெண் எடுத்தோம். இந்த மார்ச் மே மாதம்னாலே என்னது? திருமண வீடுக்கு ஒரு குறைவு இல்லை, விருந்து வீட்டுக்கு ஒரு குறைவு இல்லை, சாப்பாடுக்கு ஒரு குறைவு இல்லை. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு விருந்து அப்படிதான் போயிட்டே இருக்கும். குறைவே கிடையாது, நல்ல காரியம். ஆனால் இன்னொரு இடத்திலே அழிவு நடக்கும்போது நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். அழிக்க போற குடும்பத்தை அழிக்க போற, ஒன்னை அழிக்க போற, தேசத்தை அழிக்க போகிற என்ற செய்தி கேட்டாச்சுன்னா உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், தேவனை நோக்கி பார்க்கணும், தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கான், பேசுகிறான், ஆண்டவரோடு பேசுகிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா நீ அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அழிப்பீரோ ஆண்டவரே? ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பட்டணத்தில், அப்படின்னா நம்ம தேசத்தில், இந்தியாவில் 50 நீதிமான்கள் இருந்தா கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்போ ஒரு பட்டணத்தில் 50 பேர் கேட்குறான், நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் நீதிமானா இருந்தா கூட
அந்த குடும்பத்தை கர்த்தர் அழிப்பதில்லை. அவ சொல்ல, நான் அழிக்க மாட்டேன். ரெண்டாவது கேட்குறான், ஆண்டவரே, நின்றுட்டே கேட்குறான், ஆண்டவரே 40 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். திருப்பி கேட்குறான், ஆண்டவரே 30 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். திருப்பி கேட்குறான், 20 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். கடைசியாக கேட்குறான், ஆண்டவரே, அதான் கேட்குறோம், இந்த ஒரு விசை மாத்திரம் உமக்கு முன்பாக நிற்கிறப்பா, 10 நீதிமான்கள் இருந்தா நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? திருப்பவும் ஆண்டவர் பதில் சொல்கிறார், அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சோதோம் கோமாரா ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துல 10 நீதிமான்கள் கூட இல்லை. இன்றைக்கு பாருங்க, சுற்றிலும் கன்னியாகுமரி ஃபுல்லா சர்ச்சி, கன்னியாகுமரி ஃபுல்லா எல்லாரும் வெள்ளை வெள்ளை கட்டி நல்லா பாடுவாங்க. ஆண்டோட பார்வையில எத்தனை இருக்க தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பார்வையில இப்போ எக்கால சத்தம் தொனிச்சா எத்தனை பேர் பறப்பாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. உலகம் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கின போது ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் ஏக்கப்படுறார். ஆத்துமா விலையேற பெற்றது. ஆத்துமாவை குறித்த கவலையே இல்லை. இன்னைக்கு என்ன கவலை இருக்குன்னா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சம்பாதிப்போம், பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்போம், பிள்ளை எப்படி செய்வோம், இதுதான் நம்முடைய கவலையை தவிர ஆத்துமாவை குறித்த கவலையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப ஆராதனை கேட்ட அதே கேள்வியை கேட்கிறா, மதிகடனே, நீ ஒரு பொக்கிஷ சாலையை உண்டாக்கி, பண்டக சாலையை உண்டாக்கி அத்தனையும் சேர்த்து வைக்கிற, இன்றைக்கு உன் ஆவி பிரிந்தால் நீ எங்க போவாய்? இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, இல்லைன்னா நம்ம செத்துட்டோம், எங்க போவோம்? கை வைத்து சொல்லல, ஒரே ஒரு கொஸ்டின் ஆண்டவர் கேட்குற, இன்னைக்கு எங்க போவோம்? பரலோகம் போக ரெடியா? புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி. நல்ல அழகான ஒரு பாட்டு இல்ல? புறப்பட போகுது வண்டி, வண்டி ஏற எத்தனை பேர் ஆயத்தம்? இப்ப ஆவியானவர் ஒரு வண்டியை கொண்டுட்டு வந்தாரு, எத்தனை பேர் அதை ஆயத்தம்? வண்டி ஓட்டினர் ஆவியானவர், வண்டி ஓட்டினர் ஆவியானவர். ஆவியானவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னு வச்சுருங்க, நம்ம சந்திச்சா எத்தனை பேர் அந்த வண்டியில் ஏறுகிறதற்கு டிக்கெட் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. எப்போ நம்ம முடிவுன்னு சொல்ல தெரியல. டிக்கெட்டு மட்டும் நம்ம கையில் இருந்தால் மட்டும் நம்ம ஏற போக முடியும். டிக்கெட் இல்லைன்னா போக முடியாது, அவுட்டு. கையில் டிக்கெட் இருக்கா அப்படின்னு யோசிக்க. ஒருவேளை உபவாச ஜெபத்தில் கேட்கலாம், நல்ல அற்புதமான செய்தி கேட்க வந்தோம். இதை விட வேறொரு செய்தி இல்லை. பரலோகம்தான் நம்முடைய மூச்சு, பரலோகம்தான் நம்முடைய பேச்சு, மேலானது பரலோகம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்று கொண்டு போக போறதில்லை. ஹல்லேலூயா. எதையும் எடுத்துட்டு போக முடியாது. சேர்த்து சேர்த்து வைக்கிறான் பாருங்க. லஞ்சங்கம் வாங்கி பெட்ரூமில் கட்டிலுக்குள்ளே ஒழிச்சு என்ன செய்கிறான், வைக்கிறான். நல்ல குழி தோண்டி உள்ளே புதைச்சி வைக்கிறான். சாகும்போது எவனாகலும் இந்த கட்டிலுக்குள்ளே இருக்க பணத்தை கொண்டு போக முடியுமா சொல்லுங்க? சில சொல்லுவாங்க, நிறைய ஜுவல்ஸ் வாங்கினேன், வீட்டில் வைக்கிறது கள்ளனை கண்டு பயந்து எங்கே கொண்டு வைக்கிறாங்க? பேங்கில் கொண்டு வைக்கிறாங்க.
இந்த பேங்குக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மிஞ்சி வரைக்கும் ஒரு ஆளால் எடுத்துக்கொண்டு போக முடியுமா? ஆனால் நம்ம எல்லாம் அதுதான் சம்பாதிக்க ஆசைப்படுறோம். சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் அது சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆத்துமாவுக்காக எதையும் சம்பாதிக்கல. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டு அங்கங்கே சபைகளை கட்டி கொடுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டு. ஆண்டுடைய வருகைக்கு நீங்கள் போங்க. நம்ம பிள்ளைகளுக்காக என்ன சம்பாதிச்சாலும் ஒரு காலகட்டம் தாண்டி பிள்ளைகள் வரைக்கும் நமக்கு ஒரு கப்பு தண்ணி கூட தர மாட்டாங்க. ஆனால் ஆத்துமாக்களை சேகரித்து வைங்க, அது நமக்கு முத்துக்களாய் பலன் வரும். பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை மட்டும்தான் என்ன செய்யும்? பரலோகத்துக்கு வரும். ஆத்துமாக்களை சம்பாதிங்க, ஜனங்களை சம்பாதிங்க, ஆத்துமாக்களை சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பேனோ? அழிக்க மாட்டேன். ஆனால் ஆபிரகாம் திருப்பவும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தான். ஆண்டு சொன்னார் அழிக்க மாட்டேன். அப்போ யோசிக்கிறான், ஐயோ, லோத்துடைய குடும்பத்தை தப்புவிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் விடல. ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்றதை பார்த்து அந்த 19வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே ஆண்டு வசனம் சொல்லுது, அன்று சாயங்காலம் அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. லோத்துடைய குடும்பத்தில், லோத்துடைய வாசலில் 2 தூதர்கள் வந்தாங்க. காலையிலே ஆபிரகாம் திறப்பிலே நிற்கிறான். சாயங்காலத்திலே கர்த்தர் சில தயவை பாராட்டினார். அழிப்பேன் சொல்லிட்டாரு. ஆனால் திறப்பிலே நின்று ஆபிரகாம் ஜெபித்த போது லோத்துடைய குடும்பத்தில் அழிவு வர வேண்டியது. ஆனால் லோத்துடைய வாசல் அருகே கர்த்தர் 2 தூதர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. தூதர்களை நிறுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய கைகளை பிடித்து இழுத்து கொண்டு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி அவர்களை 2 பேரை, கணவன் மனைவி 2 பிள்ளைகளை பிடித்து கொண்டு ஓடி வெளியே கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தினுடைய மனைவி திரும்ப பார்த்து உப்பு தூணானதெல்லாம் சரிதான், ஆனால் என் தேவனுடைய கரம் அவர்களை பற்றி பிடித்தது. ஆம் தேவ ஜனங்களை, ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னதை கூட உங்களால் திருத்தி எழுத முடியும். எப்போதென்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை திறப்பிலே நின்று ஜெபித்தார். திருப்பி எழுப்ப முடியுமா? அதிகாரி எழுதினதையும் திருப்பி எழுப்ப முடியும். கர்த்தரே சொல்லிட்டார், அழிக்க போறேன். அந்த அழிவின் மரண ஓலையை திருப்பி எழுப்பும்படி ஆபிரகாம் திறப்பிலே நின்றபோது அந்த மரண யோர்தானை கடந்து தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற முடிந்தது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆயத்தமா? ஜனங்களே, நீங்கள் திறப்பிலே நிற்க ஜெபிக்க ஆயத்தமா? நீங்க ஜெபிக்க ஆயத்தமானால் கர்த்தர் உங்களுக்காக சில மாற்றங்களை செய்ய போகிறார், சில மாறுதல்களை செய்ய போகிறார், சில மாற்றம் உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன், கொல்லுவேன். ஒருவேளை பட்டயம் வாசல் வரைக்கும் வரலாம், ஆனால் கர்த்தருடைய தூதர்கள் உங்க வாசல்ல வர போறாங்க. ஆண்டவரே, அந்த தூதர்களை எங்களுக்காக அனுப்பும் என்று சொல்கிறது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, தூதர்களை அனுப்புங்கப்பா, லோத்துடைய வீட்டுக்கு அனுப்புங்கப்பா. 2வது கேளுங்க, ஆபிரகாம் திறப்பில் நின்று போராடினது போல 50, 40, 30, 20, 10, 5 விசை ஆண்டவரே நான் ஒரு விசை கேட்கிறப்பா, ஒரு விசை. எத்தனை பேர் சொல்லுங்க, எங்க குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஒரு விசை, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் தான் ஜெபிக்கிறேன். இந்த ஒரு விசை என் குடும்பம் அழியக்கூடாது, இந்த ஒரு விசை என் குடும்பம் அழியக்கூடாது. இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை எனக்கு இறங்குப்பா, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த ஒரு விசை பேச துணிந்து போ, துணிந்து போ. துணிச்சலா நிற்கிற ஆண்டவரே,
50 இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 40 இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 30 இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 20 இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 10 இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் போக மாட்டேப்பா துணிச்சலாய் நின்றான். ஹல்லேலூயா. ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒருபோது அப்பா கைவிடார். சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி? விலகிடா ஒரு வதிவோ எதேச தீட்டுவா காரம் பிடித்து நடத்துவா கண்மாலை நிறுத்துவா. சொல்லுவோ காரம் பிடித்து நடத்துவா கண்மாலை நிறுத்துவா. ஒரு தீட்டுவதுவோ என்னே தீட்டுவா ஒரு தீரபலக துரபல துரபல மரபல. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, துணிந்து பேச ஆரம்பிங்க. அழிவுதான் முடிவுதான் என்று சொன்ன போது முடிந்து போயிட்டு சோதம் பட்டணத்திற்கு இனி அக்கினிதான், சோதம் பட்டணத்திற்கு இனி கந்தகம்தான். சோதம் பட்டணத்தை நான் அழிக்க போறேன், இன்ன குடும்பத்தை நான் அழிக்க போறேன். அழிக்காதீங்கப்பா சொல்லுங்க, அழிக்காதீங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க பட்டணத்தை அழிக்காதீங்கப்பா, எங்க பட்டணத்தை அழிக்காதீங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் கேளுங்க, எங்க பட்டணம் அழியக்கூடாது ஆண்டவரா. அழிக்காதீங்கப்பா, துணிந்து கேளுங்க, பேசுங்க. ஆண்டவரே அழிக்காதீங்க, எங்க குடும்பத்தை அழிக்காதீங்க, மனம் இறங்குங்க. எங்க சபையை அழிக்காதீங்க, எங்கள் தேசத்தை அழிக்காதீங்க. மனம் திரும்புங்க, மனம் ஆண்டவரே மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ஷாகாலா அழிக்காதீங்க, அழிக்காதீங்க. இந்த உபவாச ஜபத்தில் கேளுங்க, என்னை அழிக்காதீங்க அப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. ஆண்டவர் எப்படி செய்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, லோத்துடைய குடும்பத்தை கரத்தை பிடித்து வெளியே கொண்டது போல எங்கள் பிள்ளையுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டறிவீராக. தூதர்களை அனுப்பி பாதுகாப்பீராக, தூதர்களை அனுப்பி தப்புவிப்பீராக. எங்க பிள்ளைகளுக்காக தூதர்கள் இறங்கி வருவாளாக. இவருடைய வாசலுக்குள்ளே, இவருடைய வாசலின் பக்கத்திலே தூதர்கள் வரட்டும், பாதுகாப்பின் தூதர்கள் வரட்டும், பாதுகாப்பின் தூதர்கள் வரட்டும், கரம் பிடித்து நடத்துகிற தூதர்கள் வரட்டும், தூதர்கள் இறங்கி வரட்டும். எஸ் லார்ட், எஸ், ஹல்லேலூயா. நியாயாதிபதியுடைய புத்தகம் 6ஆவது அதிகாரம் 38வது வார்த்தையை படிங்க. நியாயாதிபதிகள் 6:38 நம்ம படிக்கும்போது, கிதியோன் 36 கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீ சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீ சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு வீசை மாத்திரம் பேசுகிறேன்,
உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. கிதியோன் இங்க கேட்கிற ஆண்டவரே 39 படித்து, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், கோபம் மூளக்கூடாது. நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் சொல்றான். நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். என்ன பேசுறான்னா, ஆண்டவருக்கு ஒரு சோதனை பண்ணட்டும். ஆண்டவர் என்ன செய்யறான்? கிதியோன் எப்படி சோதனை, அடையாளத்தின் மூலம் சோதனை பண்ணுகிறான். ஒரு டெஸ்ட் ஆண்டவருக்கே வைக்கிறான். ஆண்டவரை, இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீதியாருடைய கையில் ரட்சிப்பேன் என்பதைக்கு அடையாளமாக எனக்கு நீர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும். அடையாளத்தை நம்ம ஜெபிப்போம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே. எதனால ரட்சிப்பேன்? ஏன்னா கிதியோன் ஒரு பயந்தாங்கொள், அவன் பயப்படுகிறவன். அவன் சொன்னான், மீதியானேர் ரட்சிக்க என்னால் முடியாது. கர்த்தர் சொல்கிற, கிதியோனே நீ பயந்தான் அல்ல, நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்குள்ள நிறைய பராக்கிரமம் இருக்கும், ஆனால் பயந்துட்டே இருக்கிறோம். பராக்கிரமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்காரு, கிருபை வரங்களை வச்சிருக்காரு. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? பயம். இவன் பயந்து ஆண்டவரை சோதிக்க ஆரம்பிச்சான். எப்படி சோதிக்கிறான்? ஒரு டெஸ்ட் முதல்ல வைக்கிறான். ஆண்டவரை என்ன கேட்கணும்? தோலின் மேல் ஒரு தோல், மயிருள்ள ஒரு தோல், ஆட்டுத்தோல் பார்த்துருக்கீங்களா? தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும், பூமியெல்லாம் காய்ந்து இருக்கணும். ஒரு டெஸ்ட் வச்சு ஆண்டவர் அவன் வார்த்தையின்படியே செய்தார். ஹல்லேலூயா. வார்த்தை அவன் அப்படியே ஆயிற்று. அவன் என்ன கேட்டானோ அது அப்படியே ஆயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம் எதை கேட்குறோமோ அது அப்படியே ஆகும். கர்த்தர் நம்ம கொண்டு சிலதை செய்யணும்னு நினைச்சா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். வாயிலிருந்து வார்த்தை மூலம் கிரியை செய்கிற தெய்வம் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அதில் பாருங்க, சீஷர்கள் ஒரு நாள் படகுல போறாங்க, பிரயாணப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தை படிங்க. பார்த்தீங்கன்னா, பிரயாணப்படும்போது மிகப்பெரிய காற்று எதிராய் வருகிறது. கப்பல் படவு அமிழத்தக்கமன்னா காற்று வருகிறது. இங்க சீஷர்கள் எல்லாம் சத்தமா கூப்பிடுறான், அலறுறான், ஆவேசம்னு சொல்றான், பயப்படுறான். அவங்க வார்த்தையெல்லாம் என்னது? ஐயோ ஆவேசம், பயப்படுறான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. இயேசுடைய வார்த்தைக்கு சீஷருடைய வார்த்தைக்கு வித்தியாசம் இருந்தது. இயேசு நம்பிக்கையின் வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க? இதெல்லாம் இயேசு சொல்ற வார்த்தை. ஆனால் அவன் எல்லாம் ஐயோ பூதம் வந்துட்டு, ஆவேசம், பயம், பிசாசு, இப்படி தான் அவன் பேசுகிறான். நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு மாறட்டும். கிதியோன் கேட்குறான், ஆண்டவரே நம்ம கேட்குற காரியத்துக்கு கூட ஆண்டவர் பதில் தர வல்லமை உள்ளது. இப்போ பாருங்க, மழை பெய்யுதுன்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியால் என்ன செய்யும்? நிரம்புமா நிரம்பாதா? இப்போ இவன் கேட்குற பாருங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு தோல், இந்த தோல் மாத்திரம் என்ன செய்யணும்? பனி பெய்யணும். பக்கத்தில் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது? பனி பெய்யவே கூடாது. நடக்குமா? நடக்காத காரியத்தை கேட்குறான். ஆனால் அவன் கேட்டதன்படியே கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு பேச நிற்கிறீங்கன்னா அவரோடு ஒரு விசை மாத்திரம், ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்று சொன்னீங்களா,
ஆண்டவர் நடக்காது என்று சொல்கிற காரியத்தையும் நடக்க வைக்கிறது தேவன். ஹல்லேலூயா. இப்போ திரும்பி காலையில் எழும்பி பார்க்கும்போது அவன் கேட்ட காரியத்திற்கு பதில் வந்துட்டு அதை ஒரு பிழிகிறான். ஒரு கிண்ணம் நிறைய பனி தண்ணி அவனுக்கு கிடச்சிட்டு சந்தோஷம் வருமா? நம்ம சொன்னோம் சரி அடையாளம் கிடச்சி. ஆனால் அவன் விடலை. திரும்பவும் இன்னும் ஒரு விசை பேசுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி திரும்ப சொல்கிறான். இந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், மீதியெல்லாம் என்ன செய்யணும்? பனியாக இருக்கணும். அவன் திரும்ப கேட்கும்போது அன்று ராத்திரியும் கர்த்தர் அதை செய்தார். தோல் மட்டும் சூப்பராக காஞ்சிருக்கு, பூமியெல்லாம் பனி பெய்யுது. அவன் என்ன அந்த வசனத்தில் படிச்சிங்களா? 40வது வார்த்தை 6வது அதிகாரம். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். எப்படி செய்தார்? அப்படியே செய்தார். கிதியோன் என்ன பேசினானோ அதன்படியே கர்த்தர் செய்தார். இதிலேருந்து ஒன்று மாத்திரம் விளங்குகிறது, நம்ம பேசினா கர்த்தர் செய்வார். நம்ம பேசலைன்னா ஆண்டவர் அதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கணும், பேசணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு கேட்கணும், அடையாளத்தை கேட்கணும். கேட்டு ஆண்டவரோடு பேசினா ஆண்டவர் செய்வார். நம்முடைய மன விருப்பங்களை கூட நிறைவேற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். நம்ம வேண்டுகிறதற்கு பலன் தருகிற தேவன். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. இப்போ வந்தீங்களா? கிதியோன் கேட்டானா? கர்த்தர் கிதியோனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தாரா? நீங்கள் கர்த்தரோடு பேசுங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் இறக்க செய்ய. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இது சூழ்நிலையை பார்த்தா தோல் மட்டும் பனி பெய்கிறதுக்கு சாத்தியமில்லை. சூழ்நிலையை பார்த்தா தோல் மட்டும் காய்ந்திருக்கிறதற்கு சாத்தியமில்லை. ஆனால் கிதியோன் ஒரு அடையாளத்தோடு பேசின போது தேவன் அன்று ராத்திரி ஒரு அற்புதத்தை செய்தாரானால், இந்த உபவாச ஜெபத்தில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்காக சிலதை செய்ய போகிறார். நீங்க இப்ப பேசுனீங்கன்னா நைட் அற்புதம் நடக்கும். இப்ப கர்த்தரோடு பேசுங்க, இப்ப கர்த்தரோடு பேசுங்க. கிதியோன் பேசினது போல பேசுங்க. ராத்திரி தேவன் அற்புதத்தை செய்வார். அன்று ராத்திரி செய்தார். அப்படியே தேவன் செய்தார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். உபவாச ஜெபத்தில் கேளுங்க. கிதியோனுக்கு செய்த தெய்வம் உங்களுக்கும் செய்வார். கிதியோனுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 7:9 படிக்கிறோம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கிதியோன் பகலிலே தேவனோடு பேசினான். கர்த்தர் இரவிலே அவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தார். நீங்கள் இன்றைக்கு உபவாச ஜெபத்திலே பகலிலே ஆண்டவரோடு பேசுகிற காரியத்திற்கு நிச்சயமாகவே இரவிலே கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. கிதியோனுக்கு செய்தது போல, கிதியோனுக்கு செய்தது போல இந்த ஒரே விசை எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்ட கிதியோனுக்கு கர்த்தர் செய்தது போல இந்த ஒரே விசை, இந்த ஒரு விசை எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்ட கிதியோனுக்கு கர்த்தர் செய்தது போல இந்த பகல் வேளையில திருச்சபையே, ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்கிற பகல் வேளையாயிருக்கிறது. நிச்சயமாகவே இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சிலருக்காக யுத்தம் செய்து அதிசயத்தை காண செய்ய போகிறார். சாட்சிகளை எழும்ப பண்ண போகிறார். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன். பேச ஆயத்தமா? ஒரு விசை ஒரு நிமிடம் எழும்பிட்டு பேசிட்டு உட்காருங்க. கிதியோன் சொன்னது போல எழும்பி, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கு இந்த உபவாசத்தில் சிலர் அடையாளத்தோடு
ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அதை காண்கிறார். உபவாசத்துக்கு அடையாளத்தோடு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு வார்த்தை எனக்காக கிதியோன் கேட்டது போல கர்த்தர் செய்தார். நீ கேட்டது போல கர்த்தர் செய்வார். கிதியோன் என்ன கேட்டான் அதை செய்தார். கிதியோனுடைய பார்வையில் இது நடக்காது, கர்த்தருடைய பார்வையில் இது நடக்கும். கிதியோனுடைய பார்வையில் இது நடக்காது, மனுஷனுடைய பார்வையில் இது நடக்காது. தோல் மாத்திரம் பனி பெய்கிறதற்கு என்ன, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கிறது என்ன, நடக்குமா? நடக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறா, நீ சொல்லு, ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக இன்னும் ஒரு விசை பேசுகிறேன், இன்னும் ஒரு விசை பேசுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா நிச்சயமாக செய்து முடிப்பார். அப்படியே செய்வார், அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். பேசுங்க. கோபம் வரக்கூடாது ஆண்டவரே, நான் செய்த தவறுகள் அநேகம், கோபம் வரக்கூடாது ஆண்டவரே, நிச்சயமாக செய்யுங்க டாடி. நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஷகலமரபுரா ஆண்டவரே கேளுங்க, நிச்சயம் செய்வார், நிச்சயமாகவே. உஷாமாராமா உன்னை கைவிடுவதில்லை, உன்னை தள்ளி விடுவதில்லை, நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன். ஓ ஊரவசந்தலா நிச்சயம் செய்வேன், நிச்சயம் செய்வேன். இன்னும் ஒரு விசை பேச துணிந்தே அவன் சொல்றா, இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுறப்பா, உமக்கு கோபம் வரக்கூடாது. இஸ்ரவேலை நான் எப்படி ரட்சிக்க முடியும்? என் கையினால இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும். தேவனை நோக்கி, தேவரீ சொன்னபடி என்னை இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தள்ளினா எங்கே நான் போவே, உம்மை அல்லாது அடைக்கலுமேதி. சொல்லுவோம், என்னை தள்ளினா எங்கே நான் போவே, உம்மை அல்லாது அடைக்கலுமேதி. கல்வாரியின்றி கதில்லை, கல்வாரியின்றி கதில்லை, பதிலென்று சொல்வே நீரே புது, பதிலென்று சொல்வே நீரே புது. யார் வேண்டும் நாதா நீரில்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா லவோ, எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ. கல்வாரி இன்றி கதியிலேப்பா. கோபம் வரக்கூடாது டாடி, உமக்கு கோபம் வர வேண்டாம். நீர் என்னை ரட்சிப்பது உண்மைதான் ஆண்டவரே, என்னை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிப்பது உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விசை பேசுகிறேன், ஒரு விசை பேசுகிறேன், இந்த ஒரு விசை பேசுகிறேன், இந்த ஒரு விசை பேசுகிறேன், இந்த ஒரு விசை பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பகல் வேளையில உபவாச ஜெபத்தில் வந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடந்ததற்காக நன்றி, அற்புதம் நடந்ததற்காக நன்றி. தேவன் அப்படியே செய்தார், தேவன் அப்படியே செய்தார், தேவன் அப்படியே செய்தார். அப்படியே உட்காரும். நியாயாதிபதியுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளோ, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க சிம்சோன் கேட்கிற ஒரு ஜெபம், இன்னும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோன் ஒரு பலசாலி. சிம்சோன் கர்த்தர் பெலிஸ்தியனை முறியடிக்கவே தெரிஞ்சிட்டார். சிம்சோன் என்ற பெயருக்கு சின்ன சூரியன் என்ற அர்த்தம். அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் உலகத்துக்கு பின்பாக உலகத்தின் இச்சைகளுக்கு எல்லாம் விழுந்ததினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் மாவரைக்க வேண்டியதாயிற்று. அவன் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டது. அவனை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றினாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டது சொன்ன முதல் பகுதியில் சோதோம் கொமரா பட்டணம் நல்ல பட்டணம், ஏதேன் தோட்டத்தை போல் அழகான பட்டணம், வயல்வெளியை போல உள்ள பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்தின் பாவம் பெருகின போது கர்த்தர் அதை அழித்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சிம்சோன் கர்த்தரை விட்டு விட்டு விலகி போன போது அவன் மேலுள்ள ஜடைகள் வெட்டப்பட்டது. அவன் அபிஷேகத்தை இழந்தான். ஆனாலும் கடைசி நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் ஒரு விண்ணப்பம் மட்டும் சொல்கிறான். ஆண்டவரே, சாவும் தருவாயில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ண நாம் பாருங்க. அதான் வசனத்தை படிச்ச, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தராகி ஆண்டவரே, நான் பெலிஸ்தன் என் கண்ணை தீத்திட்டான், பெலிஸ்தன் என்னை விலங்காட்ட வச்சுட்டான், பெலிஸ்தன் என்னை பழி வாங்கிட்டான், இந்த பழி வாங்கினவனை நான் கொன்னுட்டு சாகணும். அதுதான் அவனுடைய விண்ணப்பம். இந்த ஒரே ஒரு விசை சாக போகிறதற்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னே அவன் செய்த அந்த விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. சொன்னேன்ல, சாக போறா, முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, முடிய போதுன்னு தெரியும். பெலிஸ்தியன் கையிலே தான் சாகிறதற்கு முன்பாக தன்னாலேயே சிலரை சாகடிக்கும்படியான ஒரு ஜெபம் பண்ணினான் பாருங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உண்மையில என்ன நடந்திருக்கணும்? 3000 பேர், இவன் 2 தூணு, 2 பக்கம் 2 தூணு, நடுவில் இவனை நிறுத்தி இவன் வேடிக்கை ஏன்னா கண்ணு தெரியாது, இவனை என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுறான். இந்த வேடிக்கையை பார்க்குறதுக்கு அந்த அரங்கத்தில் அந்த ஹாலில் 3000 பேர் இருந்தாங்க. ஒரு சபையில் சுவிசேஷம் சொல்ல உட்கார்ந்தா கூட இத்தனைன்னா என்ன செய்யாது, வராது. இன்னைக்கும் வேடிக்கை காட்டுற இடத்துக்கு ஜனக்கூட்டம் பெருகுது, சினிமா தியேட்டருக்கு பெருகுது, பார் கடைக்கு பெருகுது, கேளிக்கை இடத்திற்கு பெருகுது. ஒரு கல்யாண வீடை பாருங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று முண்டி அடித்து நிற்கிது. 3 கழனியில் உள்ள ஆட்கள் பேக்கில் நிற்பாங்க, பின்னால் இருக்கிறவனை எழும்ப சொல்லிட்டு. முன்னால் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருப்பான், அவனை எழும்ப சொல்லி தான் உட்காரதுக்கு 3 கழனிக்குள்ள ஆட்கள் பேக்கில் நிற்கும் பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது ஒரு கெட்ட பழக்கம். ஹல்லேலூயா. வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறது, போய் நிற்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அதான் என்ன சொன்னேன், வேடிக்கை பார்க்குறதற்கு அநேக ஜனங்கள் கூடுறார்கள், திருவசனத்தை கேட்குறதற்கு ஜனங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள். வசன பஞ்சம் என்ன செய்தச்சு, வந்துச்சு. ஹல்லேலூயா. கூட்டம் யார் பார்த்தாலும் கேட்டால், சர்ச்சுக்கு ஏன் வரல, கல்யாண வீடு,
சர்ச்சுக்கு ஏன் வரல? பாலுகை வீடு. சர்ச்சுக்கு ஏன் வரல? புது நன்மை வீடு. சர்ச்சுக்கு ஏன் வரல? இதுதான் பேசுகிறாங்களே தவிர சபைக்கு போக வேண்டிய நேரத்தில் சபைக்கு போய் நன்மையை பெற்றுட்டு ரெண்டாவது போவோம்னு சொன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? என்னை போட்டே அடிச்சிடுவாங்க. அதனால நிறுத்திடுது. ஓகே, பாருங்க, அப்படிதான் ஜனக்கூட்டம் வேடிக்கை காட்டும்படியாக போயிருக்கிறாங்க. யாரை வேடிக்கை காட்டணும்? அபிஷேகம் பெற்றவன். ஆனால் கொஞ்சம் அபிஷேகத்தை இழந்துட்டான், சோர்ந்து போய் நிற்கிறான். அவனை போட்டு வேடிக்கை காட்டு. ஒரு மனுஷனை வேடிக்கை காட்டுறதுக்கு 3000 பேர். அங்கே இருந்த வரிசையில் புருஷர்கள் இருந்தார்கள், ஸ்திரீகள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய நபர்கள் வந்து வேடிக்கை பார்க்க உட்கார்ந்துருக்கிறாங்க. சிம்சோன் கேட்குறான், வலது கையில் ஒரு பில்லர், ஒரு தூணை பிடிச்சிட்டான், இடது கையில் இன்னொரு தூணை பிடிச்சிட்டான். ரெண்டையும் போட்டு பிடிச்சிட்டு ஆண்டுகிட்ட கேட்குறான், என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே, என்னை நினைத்தருளும் கர்த்தாவேன்னு சொல்லி பலத்தாக அதை பிடிச்சிட்டு அதை சாய்க்கும்போது கூடாரமே கீழே விழுந்துட்டு 3000 அவுட்டு. ஹல்லேலூயா. அந்த தூணை பிடிச்சிட்டு ஆட்டும்போது அத்தனை பேரை கொல்லக்கூடிய அபிஷேகம் யார் மேலே இருக்குது? சிம்சோன் மேலே இருக்குது. இது அவனால் உண்டான அபிஷேகம் அல்ல, அவனுக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. அவனுக்கு ஒன்று தெரியும், நான் ஆட்டுனா ஒன்றும் நடக்காது. என்ன பிடிச்சி ஆட்டுவாங்க? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின பின்பு அதை பிடிச்சி ஆட்டினேன்னா அத்தனை பேர் அவுட். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அந்த தூணை எப்படி பலமாக கட்டாமல் இருந்தால் அவங்க அதில் கட்டி வைப்பாங்களா? கட்ட முடியாது. ஆனால் தூணுக்கு அசைச்சிட்டு சாகக்கடவுன்னு சொன்னால் அத்தனை பேர். அதான் வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த நாட்கள் கொண்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும் தருவாயில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் சாகும் தருவாயில் அநேகர் கொல்லப்பட்டார். சாகும் தருவாயில் கூட ஜெபத்தை கேட்டார். என்ன ஜெபம்? கர்த்தாவே, என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும், பலப்படுத்தும். அப்படியே எழும்பி நிற்போமா? முடிஞ்சா எழும்புங்க, முடிந்தா எழும்புங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க. நான் சொன்னேன், சிம்சோன் ஒரு பலசாலி. அந்த சாகும் தருவாயில் ஒரு விண்ணப்பம், இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம். பெலிஸ்தன் பழி வாங்க நிற்கிறான். அவன் கையில் நான் விழக்கூடாது. நான் அவனை பழி வாங்கும்படி, நான் அவனை கொல்லும்படி, நான் அவனை அழிக்கும்படி. இனி இந்த பெலிஸ்தன், இந்த பெலிஸ்த பிரபுக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை கூட கை வைக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய எண்ணம். என்னை கை வச்சுட்டான், நான் அபிஷேகத்தை இழந்து போனேன். என்னை கை வச்சிட்டான். ஆனால் இனி இந்த பெலிஸ்தன் எங்கள் மக்களை என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய திட்டம். வேடிக்கை பொருள் ஆக்கக்கூடாது. இனி ஒருவரை கூட அவன் வேடிக்கை பொருள் ஆக்கக்கூடாது. இனி ஒருவரை கூட அவன் அழிக்கக்கூடாது. இனி ஒருவருடைய கண்கள் கூட பிடுங்கப்படக்கூடாது. இனி ஒருவருடைய கை கால்கள் கூட கட்டப்படக்கூடாது. அதற்காக என்னை நினைத்தருளும். சொல்லுங்க, ஆண்டவரே, பெலிஸ்தன் எங்களை கட்டக்கூடாது, பெலிஸ்தன் எங்களை பழி வாங்கக்கூடாது, பெலிஸ்தன் எங்களை வேடிக்கை பொருளாக்கக்கூடாது, பெலிஸ்தன் எங்கள் கண்களை பிடுங்கக்கூடாது, நாங்கள் அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, பெலிஸ்தன் எங்களை கை வைக்கக்கூடாது. இனி ஒரு பெலிஸ்தனும் என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் அவனை மேற்கொள்ளணும். பெலிஸ்தன் என் உயிரை வாங்கக்கூடாது, பெலிஸ்தன் என்னை சாகடிக்க கூடாது, நான் அவனை சாகடிக்கணும். ஷாகாலாதுராபா ரீகா, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ரீபா லகாரா, எல்லாரும் ஜெபிங்க. பழி வாங்க நினைக்கிறான் சாத்தான், வேடிக்கை பொருளாக மாற்ற நினைக்கிறான் சாத்தான், கண்ணை பிடுங்க நினைக்கிறான் சாத்தான், கை கால்களை கட்ட நினைக்கிறான் சாத்தான். ஓ, நீ பெலிஸ்தனை